ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகனார் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் எங்கள் சேனலை நாங்கள் ஸ்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமோட ஸ்குவாட் விட்டுருக்காங்க T20 வேர்ல்ட் கப்புக்கு. இதில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா நான் டாப்பிக்கே என்ன வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் லாஸ் டேலண்ட் ஒன், இந்த நேமில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு எல்லாமே. இது ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அது முன்னாடி யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தா, சூரியகுமார் யாதவ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஸ் எ பிளேயராக ப்ரூவ் பண்ணனாலும் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் கேப்டனாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. கண்டினியூஸாக சீரீஸ் அடிச்சிட்டே வராரு. ஸோ அகைன் இஷான் கிஷன் கீப்பரா பேக்கப் கீப்பராக வருவாரா இல்லை அவரே கீப்பராக வருவான்னு தெரியல. பட் உள்ள எடுத்து வந்திருக்காங்க. செம்ம டேலண்ட் அவர் சையத் முஸ்தாக் அலி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்சல்யூட்டாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கம்பீர நகர்கர் தன்னுடைய ஈகோ விடுத்து அவங்க வந்து இஷான் கிஷனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் ஃபர்தராக இந்த வீடியோ அதை மட்டும் தான் பேச போகிறேன். நான் சொல்கிறேன். அகைன் அபிஷேக் சர்மா 25 டிஃபால்ட்டாக அடிச்சிடறாரு எல்லா மேட்சும். நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்றாரு. திலக் வர்மா சேவியராக இருக்காரு. எல்லாரும் சொதப்புறப்ப அவர் ஆடிடுறாரு. அகைன் ஹர்திக் பாண்டியா ப்ரூவன் கிரிக்கெட்டர், ஆல்ரவுண்டர், பேசவே தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஓகேங்களா. சஞ்சு சாம்சன், நான் வேற ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஆகாஷ் சூர்யாவோட ஃபார்ம்னால தான், வேற ஒன்றும் இல்லை. சஞ்சு சாம்சன் ஓகே, நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது சஞ்சு சாம்சன் உள்ள வந்துட்டு கொடுத்த ஒரு மேட்ச்லேயே ஒரு 30+ ரன் அடிச்சு அவர் நான் இப்படி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ரிங்கு சிங் தான் இதில் ஒரு பாவப்பட்ட ஒரு மனுஷன். எல்லா ஐபிஎல் ஸ்குவாட்லேயும் இருப்பார், எல்லா ஐபிஎல் சீரீஸ்லையும் அவர் இருப்பார். ஆனால் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாரு. ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அவருக்கான சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். செம்ம டேலண்ட் ரிங்கு சிங், ஃபினிஷிங் ரூல் பண்ணுவார் அவர். ஸோ பார்க்கலாம். அகைன் அக்ஷர் பட்டேல் அஸ் எ ஸ்பின்னராக தான் நான் பார்க்குறேன் இப்போதைக்கு. ஏன்னா அவரை முன்னாடி ப்ரமோட் பண்ணுறாங்க, பின்னாடி ப்ரமோட் பண்ணுறாங்க. அவர் ப்ரமோட் பண்ணுற பிளேஸே புரியல. ஸோ அதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. வருண் சக்கரவர்த்தி அப்பெல்லாம் விக்கெட் விழுலையோ அப்பெல்லாம் என்னை கூப்பிடுங்க. நம்ம பையன் இங்கதான் சுத்திட்டு இருந்தாரு. பக்காவான ஒரு டேலண்ட். அந்த ரோஷை பாத்தீங்கன்னா போன மேட்ச் தூக்கி அடிச்சிட்டாங்க, விக்கெட் எடுத்தாரு. 5 விக்கெட் அதுதான் செம்மையா இருக்கு, 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி எப்பெல்லாம் இந்தியாவுக்கு விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் ப்ரூவ் பண்ண ஒரு ப்ரூவன் கிரிக்கெட்டர் அவரு. ஸோ குல்தீப் யாதவ் புரிஞ்சிக்க முடியாது யாராலையும். ஏன்னா எல்லாத்தையுமே ரிவ்யூ கேட்டா எப்படி. இந்தியா ஸ்ரீலங்கா நடக்கிறதுனால மேபி அவரோட ஸ்பின் எப்படி எடுபட போகுது மட்டும் பாருங்க. ஓகே, பயங்கரமா போகுது. அதனாலதான் ஜஸ்பிரீத் பும்ரா வா தலைவர் பத்தி நாம என்ன சொல்றது, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஹர்ஷ்தீப் சிங் ஐயாடி கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல பிளேயர், நல்ல டேலண்ட். திடீர்னு பயமுத்துற இந்த வேலைலாம் பார்க்காத. எதுக்கு ஒயிட் போறது தெரியல, அதை குறைச்சிக்க. ஓகே, அர்ஷித் ராணா நல்ல வேலை 17 வேற டீம் போயிட்டாரு. கேட்காரு இவரு கூட போயிருந்தா இந்த 17 பையன் தான் கெடுத்து விட்டாரு. 17 நம்ம 17 போட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்க. இனிமே நம்ம 17 கிடையாது, இனிமேல் KKR 17. அர்ஷித் ராணா இனியா இருந்தாலும் ஒரு சின்ன பையன், டேலண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ நம்ம வந்து திரும்ப இனிமேல் நான் வந்து கோட்டா கிரிக்கெட் சொல்ல விரும்பல. சிவம் துபே நம்ம பையனா இருந்தாலும் அதை நிறைய பேர் விமர்சிச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னி ஸ்லாட்ல இருந்தால் தான் அடி பண்ற மாதிரின்றாரு. பட் பயங்கரமான ஃபீல்டிங் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம், ஆக்சுவலா தூபே வந்து ஒரு மாதிரி நின்று ஆடுறாரு. மூவ்மெண்டே இல்ல, மூவ்மெண்ட் இருக்காது அவரு. அதான் தூபே அந்த ஆர்க்ல வந்து அடிப்பேன். தூபம் சொல்லுவது ஒரே தலிக்கு பத்தியா, அந்த மாதிரி தூபே நான் கிடைச்சது. ஸோ தூபே தான் அதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர், நம்ம தமிழ்நாடு பையன். ஸோ எப்பனாலும் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ டீம்ல தேவைப்படுறப்ப ஆடி கொடுப்பாரு. அதனால தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேச போற மெயின் விஷயம் கோட்டா கிரிக்கெட். நான் ரிஷப் பண்டியும் அகைன் கில்லியும் நான் பேசியிருந்தேன். நிறைய பேருக்கு என் மேல கோவம். இவர் என்ன கோட்டா கிரிக்கெட் என்றாரு. யாருக்கு? சுமன் கில் ஃபேன்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ். இவங்க காமனா சிஎஸ்கேக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க. நமக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி நீங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னாங்க. சில பேஜ்ல என்ன வந்து பண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே ட்ரால் பண்ணாங்க. ஓகேங்களா. அப்ப நான் நோட் பண்ணதை விட அப்ப மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணாம இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிருக்குல்ல. எத்தனை நாள் தான் நான் கீப்பராகவே வச்சுட்டு இருப்பேன், நீ ஆடாமே இருப்பேன். ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு தேவையா, நீ வந்து ப்ரூவ் பண்ண தேவையா. ஓகே, காபாவில் ஆடினாரு, யார் இல்லைன்னா அந்த மேட்ச் நான் இப்போ கூட 10 தடவை ஐடியோஸ் பார்ப்பேன். அப்படியேப்பட்ட மேட்ச் அது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆஸ்திரேலியா எதிராக ஃபினிஷ் பண்ணது. ஸோ T20ல இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு. லட்சக்கணக்கில் 10 லட்சக்கணக்கில் அவன் கிரிக்கெட்டுக்காக காத்துட்டு இருக்கான். அதுல லட்சக்கணக்கில் இன்னைக்கு டொமஸ்டிக்காக காத்துட்டு இருக்கான். அதுல 1000 கணக்குல 2000 கணக்குல இன்னைக்கு சையத் முஸ்தாக்கு ராஞ்சின்னு சொல்லிட்டு பேர் செலக்ட் ஆகி உள்ள ஸ்குவாட்ல எல்லாம் இருப்பான். ஸ்குவாட்ல செலக்ட் ஆகி பிளேயிங் லெவலில் எத்தனையோ பேர் ஆடிட்டு இருப்பான். பிளேயிங் லெவலில் செலக்ட் ஆகியும் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருப்பான். ப்ரூவ் பண்ணவங்க இந்தியாவுக்கு வர முடியாமல் இருப்பான். நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் புரியுதா? இவ்வளவு பெரிய கண்ட்ரியில நமக்கு பேக்கப் எவ்வளவு இருக்கு. நாம கோட்டா கிரிக்கெட் மாதிரி இந்த பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பண்ணிட்டு இல்லை யாராலும் இருக்கட்டும், சிஎஸ்கே பிளேயராலும் இருக்கட்டும், ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இவன் 5 வருஷத்துக்கு ஆட வைப்பேன், இவன் நல்ல பிளேயர் நீங்க சொன்னீங்க வச்சுங்களேன். அப்ப வருங்கால இந்தியன் யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களா, நாம எதுக்கு அப்ரூவ் பண்றது,
நமக்கு இது கிடைச்சாலும் பெரிய விஷயம், நம்ம இது வரைக்கும் ஆட்டு போயிடலாம் மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ அதை சொல்லுங்க. ஆனா ஏகா ஆனா சிஎஸ்கே யங்ஸ்டர் எடுத்தா ஏன் யங்ஸ்டர் எடுக்கிறீங்கன்னு கேள்வி வேற கேட்குறீங்க. சிஎஸ்கே யங்ஸ்டர் எடுத்தா ஏன் யங்ஸ்டர் எடுக்கிறீங்க? டேடி சார்பு எடுத்தாலும் ஏன் யங்ஸ்டர் கொண்டு வாங்க, அவர் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுவாங்க. சரி, யங்ஸ்டர் கொண்டு வந்தா இப்படி இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்க. இந்தியன் டீம்ல யங்ஸ்டர் கொண்டு வந்து வர சொன்னா நீங்க வந்து பேசுறீங்க. அப்படி மாற்றி பேசுவாங்க விடுங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கோட்டா கிரிக்கெட்டை உடைச்சிருக்காங்க. ஸோ கம்பீர் நகர்கருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ சோசியல் மீடியாவை அப்சர்வ் பண்ணுவாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சோசியல் மீடியாவை அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் அதான் உண்மை. ஏன்னா கம்பீர் அந்த மாதிரி கேரக்டர், தன்னை பத்தி வெளியே என்ன பேசுறாங்கன்னு அவர் நினைப்பாரு. ஸோ இந்த விஷயத்துல அவர் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தான் சிஎஸ்கே நோட் பண்ணதுனால தான். ஏன்னா ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டே நோட் பண்ணும்போது இவ்வளோ ஒரு இந்தியன் டீம்ல இருக்கிறவங்க வந்து அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. மக்கள் என்ன பேசுறாங்க, பொதுவா என்ன விமர்சனம் வைக்கிறாங்க நம்ம மேல ஒரு கோச்சான்னு பாக்குறப்ப அவங்க சொன்ன காரணங்கள் ஏத்துக்க முடியல. ஒரு ஷமியை உள்ள கொண்டு வரல, நல்லா ஆடுறாரு தான், ஆனாலும் அதுக்கு முன்னாடி சில பிளேயர் பார்க்கணும் அப்படின்றது தான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அஃபெக்ட் பண்ணுது. ஏஜ் இஸ் நாட் எ ஃபேக்டர். டேலண்ட் இருக்கா, இன்னமும் அந்த உடம்பு இருக்கா, ஒத்துழைக்கிறானா அப்படின்னா ஷமி ஒரு நல்ல பிளேயர் தான். ஓகேங்களா? எனிவே இதுதான் ஒரு கஷ்டம் தான் உள்ள வர்றது. நான் சொல்றேன், ஷமி சொன்னார்ல, நான் ப்ரூவ் பண்றேன், நான் இப்போ ஒரு 5 நல்லா விக்கெட் எடுக்கிறேன், நீ ஏன் அடிக்கணும்னு கேட்டாரு, அதுக்காக சொல்றேன். ஸோ அதை உடைச்சிருக்காங்க கம்பீர் அண்ட் அகர்கர். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, வருங்கால யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ ஒரு ஹோப் வந்திருக்கோம். ஓகே, நம்ம ஆள்னா உள்ள எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் 2-3 வருஷத்துல வைபவ் சூரியவன்சி இதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணா, ரொம்ப சின்ன ஏஜே ஒரு பெரிய வைபவ் சூரியவன்சியோட ஏஜ் தான் என்னப்பா 14 சத்துவா 14 இல்லைங்க, 16 18 18 இருக்கு, 17 நாள் இருக்கும். சும்மா 14 அதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இவ்வளவுதான் இருந்தேன். அவர் அவ்வளவு பெருசு இருக்கா, அதை பிடிச்சிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு அவருக்கு எப்படி 17 நாள் இருக்கும். சும்மா அது கதை. ஸோ அந்த பிளேயருமே நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் உள்ள வருவார். ரெண்டாவது நம்ம கிட்ட கேட்டது என்னன்னா, ஜெய்ஸ்வால் உள்ள கொண்டு வந்துருக்கணும். என்ன யோசிச்சாங்கன்னா டீம், இதனால தான் ஜித்தேஷ் சர்மா உள்ள வரும். ஜித்தேஷ் சர்மாவும் நம்ம ஒரு கம்மியான பிளேயரிங் வந்து குறை சொல்லி பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 விக்கெட் கீப்பர் இந்தியா எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று சஞ்சு சாம்சன் அவர் டிஃபால்ட்டாக முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்போ சான்ஸ் கொடுத்தாலும் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, இஷான் கிஷன் ஏன் போனான்னு கேளுங்க, சையத் முஸ்தாக் அலி டிராஃபில அவர் அடிச்சு உடைச்சார். ஃபைனலில் கப் அடிச்சாங்க, குழந்தான். நீ இப்போ காட்டி இஷான் கிஷன் எடுக்கலாம், அப்போ என்ன கேட்பாருங்க, ஏயா ஒரு இந்தியா T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது, நாங்கள் வந்து ஒரு சையத் முஸ்தாக் அலி டிராஃபி வைக்கிறீங்க, அதில் ப்ரூவ் கிரிக்கெட்டரை நாங்கள் ப்ரூவ் பண்ணின்னு காட்டுறோம், ஜெயிக்கிறோம் தோக்கிறோம், அப்புறம் அது ஒரு கிரிக்கெட் ப்ரூவ் பண்ணிட்டு வரான்ல, அவனை நீங்கள் எடுக்கலாம். அப்போ என்னத்துக்கு இந்த டிராஃபின்ற மைண்ட் செட் வந்துடும். என்னத்துக்கு இந்த டிராஃபி அப்படின்ற மைண்ட் செட் வருன்றதுனால தான் இஷன் கிஷன் கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்தியா டீமும் அதை யூஸ் பண்ணிக்கிச்சு. இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் இஷன் கிஷன் எடுக்கலன்னா அந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபில ஆடுற எல்லா பிளேயர்ஸ் என்ன வச்சிருப்பான், என்ன எதுக்கு இதை போய் இவங்க வேற எதுக்கு ஆடிக்கிட்டு ஆடினாலும் இங்கே எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி டெஸ்ட் கிரிக்கெட்டே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரஞ்சி கிரிக்கெட்டே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன் ரஞ்சில நான் 100 அடிப்பேன் எடுக்க மாட்டேன். T20 கரண்ட் ஃபார்ம்ல இருக்கும், அவன் எடுத்து போய் டெஸ்ட்ல போடுவேன். அது தப்புங்க. அது இந்தியா டீம் அதையும் புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன். இந்தியன் மேனேஜ்மெண்ட் அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ எனிவே இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட்டையும் சரி, கம்பீர் அண்ட் கோச்சிங் எந்தெல்லாம் திட்டமோ கரெக்ட் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம பாராட்டணும். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தி. நீங்க பண்ட்டு நான் வந்து உள்ள கொண்டு வரதுனால நான் பண்ட்டு மேல வன்மத்தை கக்கிறேன்றீங்க. நாளைக்கு நான் யார் மேல வன்மத்தை கக்கிறேன்னு இங்க இருக்கு, இந்த மத்த சட்டை போட்டவங்களுக்கே தெரியும். தலைவரையே ஒருத்தரவு நான் பேசியிருப்பேன், தப்பா பேசல. ஆள்னா நமக்கு அந்த கோபம் வந்துது, ஏன்னா அவ்வளவு டேலண்ட் வெளியே இருக்கு. ஸோ அதனாலதான் சரிங்களா. ஸோ ஆனா எனக்கு ஒரு பிளேயர் எடுத்து வரணும் ஒரு வார்த்தை இருக்கு. யாருக்கு? ருத்ராஜ் கேக்வாட் நம்ம உண்டியோட போட்டுக்கலாம். கம்பெனி ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஒரு வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆல்ரெடி அங்க சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆர்சிபில யாருமே எடுக்கல, நீங்க சிஎஸ்கே 2 பேர் எடுத்துருக்கீங்க. ஏன் அப்படி பாக்குறேன்? சஞ்சு சாம்சன் இப்போ வந்தாரு, தூபே டிஃபால்ட்டா அவங்க யூஸ் பண்றாங்க. சென்னை இதுல துபாய் பக்கத்துல காலாடுகாத்தா பக்கத்துல இருக்கா, முடியல இருக்கு, இந்தியாவில தான் இருக்கு. ஸோ அவர் அட்மிட் தான் போட்டுட்டு இருக்காரு. ஆர்சிபி இந்தியன் கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்க வேணாம். இன்னொன்னு தெரியுமா, நீ இந்தியன் கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்க, ஏன் எல்லோ ஜெர்சி பாச கடைசி துட்டு இல்ல, அதனால நாங்க இந்தியன் ஜெர்சி வாங்கல. இதுவே டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் ஜெர்சி வாங்க போறோம், சீக்கிரம் போட்டுருவோம் சரிங்களா. ஒரிஜினல் ஜெர்சி போட்டுருவோம். சரி, டாபிக் உள்ள வாயா. ஸோ இதான் விஷயம். ஸோ டேலண்ட் இருந்தா இங்க ப்ரூவ் பண்ணலாம். சூப்பர் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங்லாம் வந்து சில மேட்ச் சொல்லப்படுறாங்க, காரணம் வந்து ஹெவி ப்ரெஷர் ஆயிடாது தெரியல. எனவே பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் ஒரு பக்காவான ஒரு காம்போ. எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஸ்ரீலங்காவில் ஆடுறதுனால நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து சென்னையில் நடக்க சான்ஸ் இருக்கு. அதனால ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பழைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது யாரும் பார்க்கல. இப்போ புது அப்டேட்டட் யூடியூப் சேனல்ன்றதுனால நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா சென்னையில் ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அது எப்படி நீ இப்பயே ப்ரெடிக்ட் பண்ணுன்னு. அது இந்தியா இந்த டேபிளில் டாப்பில் வரும்போதோ ஆஸ்திரேலியா அந்த டேபிளில் டாப் வரும்போதோ 2 பேர் இந்த டேபிள்ஸில் டாப்பில் வர்றாங்க. ஆடுற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சூப்பர் 8 சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு விட்னஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் சேப்பாக். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்சும் பார்க்க போகிறோம். இந்தியா ஏன்னா சென்னைக்கு அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுது, பிச்சு வேற பொத்தி போட்டு புரட்டி போட்டிருக்காங்க. ஸோ புது பிச்சு, இந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றதுக்காகவே நானும் சசி போலான்னு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் டிக்கெட் கிடச்சிடும் போய். ஸோ போய் பார்த்துட்டு சொல்கிறோம், ஓகேங்களா? இன்னொன்று சொல்லிடலாம் நம்ம. சரி, அது அப்புறம் இன்னொரு வீடியோ பேசுகிறோம். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆரம்பிச்சு நம்ம வேறு எதுவும் பேசிட்டு இருக்கோம். ஸோ T20 இந்தியா டாப் 4 குவாலிஃபை ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் 4 டீம் உள்ளே வரும். இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. நியூசிலாந்து குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் போடுது. உங்கள் கருத்து நீங்கள் சொல்லலாம். இது என்னோட கருத்து. சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க என்ன ப்ரோ பாகிஸ்தான் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, ஸ்ரீலங்கா நீங்களே சொல்ல மாட்டீங்க. அது வேணாம், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க டீம்லேயே அவங்க நியூஸ் போயிட்டு இருக்கு. யாரோ ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இவ்வளோ போரா பெர்ஃபார்ம் பண்ணியும் நீங்கள் எடுத்துருக்கீங்க. பாருங்க, கில்லே தூக்கி போட்டாங்க, ஒரு வைஸ் கேப்டனை தூக்கி போட்டு ஒரு இந்தியன் டேலண்ட் இன்ஷான் கிஷன் உள்ள கொண்டு வராங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ன மீன் போட்டுருக்காங்க, பேர் என்ன பேர் ஞாபகம் இல்லை. இருந்தவங்களே அதான் பார்த்தேன். 30 மேட்சா ப்ரூவ் பண்ணல, எதுக்கு உள்ள எடுத்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி அவங்களே போட்டாங்க. அதனால அவங்க டீம் பயங்கர பார்ட்டிசிபேட் போல. சரி, இதுவே பாகிஸ்தான் ஏன் உள்ள கொண்டு வரணும், பெட்டர் ஏசியன் டீம் இன்னும் நல்லா ஆயிடுவாங்க, எல்லாம் போட்டுருவாங்க, ஆயிடுவாங்கன்னு மைத்தாட்டு. எதுவுமே பார்க்கலாம் யாரெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு. நிறைய டீம் ஆடுறாங்க. டேபிள் ஏ, டேபிள் பி, டேபிள் சி, டேபிள் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்க்காரே ஆடப்போகுது. ஸோ என்னோட டாப் 4 டீம் நான் சொல்லிட்டேன். இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. உங்கள் டாப் 4 டீம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், பாய்.